இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை. மில்க்கு, ப்ரெட் இது இருந்தால் போதும். ப்ரெட் ரசமலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி இல்லை அப்படின்னா பால் ஏதாவது கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. டைரெக்டாக நம்ம பாலில் ஆட் பண்ணும்போது கட்டி பிடிச்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காஞ்சிட்டு இருக்க பாலில் ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மில்க் பவுடர்லேயும் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலையே வந்து 1 கப்புனா அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே திக்காகிடுச்சு. சொல்ல போனால் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போது இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள். இப்போ நான் சைடில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு அது கூட பால் கலந்து வச்சுறேன். இது கடைசியாக கார்னிஷிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலும் ஏலக்காய் தூளும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரப்படி சொல்லுவோம் இல்லையா, ரப்படி பாசுந்தி இது எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஸ்டேஜுக்கு பால் வந்து 1 கப் போட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா வந்து திக்காகிற வரையும் சுண்டை காய்ச்சிட்டே இருங்க. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துறேன். நீங்கள் வந்து சுகரே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணி பாதி அளவுக்கு இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ரபடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஒரு 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்க ப்ரௌன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 5லேருந்து 6 பிரெட் ஸ்லைஸ் வரையிலும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ப்ரெட்டு நம்ம ரோல் பண்ணோம் இல்லையா, அது மேலே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு, அதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பாதாமை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். மேலவே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிஸ்தா இது மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்து நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. எட்ஜஸில் வந்து கொஞ்சம் சீல் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் ரோலை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சர்க்கிளாக கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெட்டு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோலில் ரபடியை வந்து மேலே அழகாக போர் பண்ணிக்கலாம். இது வந்து இதுலேயே அப்படியே நல்லா சோக் ஆகிடும், ஃபுல்லாகவே ஊறிடும். நீங்கள் இந்த ரபடி ஊற்றும் போது ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம சாஃப்ரான் மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷிங் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. நான் சும்மா சாஃப்ரான் கொஞ்சம், ஆல்மண்ட் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.